இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜெர்ரி செய்ய இருந்த பிண்ட சடங்க நிறுத்தி ககன் கையால தான் இந்த காரியத்தை செய்ய வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உன்னோட அத்தை. இப்போ நீ அந்த ஆசையை நிறைவேற்றி உன் புருஷன் ககனுக்கு நீதான் அதை புரிய வச்சு அந்த சடங்க நல்லபடியா நடத்தி வைக்க. இது உன்னோட வேலை தானா அபூர்வா? ஏன் மேல துப்பாக்கிய வச்சு சாரதா அத்தை மாமாவோட மனச துண்டு துண்டா உடைச்சிடலான்னு பாக்குறியா? என்ன பூமி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதோ உங்க அப்பா உயிரோடு இருக்கிற கேபிக்கு பிண்டு பிரதான வைக்கணுங்கிற மாதிரி இவ்வளவு ஷாக் ஆகி நிக்கிற. நான் ஒன்னும் அப்படி நினைக்கல, யோசிச்சுட்டு இருந்தேன். கொல்லி வைக்கிறதுக்கு கூட விருப்பப்படாத மாமா இத மட்டும் எப்படி பண்ணுவாருப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. இப்போ யோசிக்க வேண்டியது நான் இல்ல பூமி, நீதான். எனக்கு பிடிக்காதவன நீ காதலிச்ச. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தீங்க. அவன் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் இருக்கேன்னு உனக்கு ஒரு வாட்டி கூட ஞாபகம் வரல. சோபா மகளா இருந்தோ உன்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்கவே நீ தயாராயிட்ட. இவ்வளவு சொத்தையும் மதிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு போயிட்ட. அவனுக்காக நீ இவ்வளத்தையும் பண்ணிருக்க. ஏன் உனக்காக அவன் தகப்பன் கடமையை தீர்க்க ஒரு சடங்கையாவது பண்ண முடியாதா என்ன? அவனால பண்ண முடியாதுன்னு சொன்னா இவ்வளவு தூரம் நீ காதலிச்ச உன் காதலுக்கு அர்த்தமே கிடையாது. உன்னை காதலிக்கிறேன்னு அவன் சொன்ன அந்த வார்த்தையில அப்ப உண்மை இல்ல. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட மறுபடியும் நான் சொல்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. நீ அந்த சடங்க ககன் கையாலே நான் சொன்னபடி செய்ய வச்சேனா நான் உன்னை மகளா ஏத்துக்கிறேன். நீ இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம். இந்த அப்பாவோட பாசமும் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த விஷயத்தை உன்னால பண்ண முடியாம போச்சுன்னா நான் அதே பிண்டம் வைக்கிற சடங்க என்னோட மக பூமிக்கு பண்ணுவேன்.